போன வாரம் எல்லாம் நான் கேட்டேன். அங்கே 2 சர்வீஸ் முடிச்சுட்டு உடனே நான் 1 மணிக்கு உக்காந்துட்டேன் இங்கே. ஏன்னா அது வரைக்கும் என்னால் உட்கார முடியல. ஏன்னா அங்கே போன இடத்துல நான் அங்கே முழுசாக என்ன பண்ணோம், மனசு சரீரத்தெல்லாம் செலவு பண்ணி அந்த ஆலயத்தை, சபையை, அந்த சபையின் மக்களை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக இங்கே நான் காலிலேருந்து டச்சே பண்ணல. ஆனால் முடிஞ்ச உடனே இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஆன்லைனில் இருக்குது, எவ்வளோ நல்லதாக இருக்குது பாருங்கள். ஆன்லைனில் எல்லா பாட்டுலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. கர்த்தர் கொடா கோடி ஸ்தோத்திரம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சாயங்காலமும் ஒரு சர்வீஸ். அந்த ஜனங்கள்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாட்டிங்க நிறைய பார்த்தேன். 88 வயசு பாட்டி தான் ரொம்ப சின்ன பாட்டி. எத்தனை வயசு பாட்டிங்க? 88 வயசு பாட்டி தான் சின்ன பாட்டி. அதுக்கு மேலே 94 வரைக்கும் இருக்குதுங்க பாட்டிங்க. எல்லாம் எப்படி இருக்குதுங்க, தாத்தா பாட்டிங்கெல்லாம் வைரம் பாஞ்ச மாதிரி இருக்குதுங்க. 84 வயசில் ஒன்று வந்து கோயில் வேலை செய்கிறாரு ஒரு தாத்தா. அவர் தாத்தாலாம் சொல்லக்கூடாது. இந்த வாலிபர்கள்லாம் என்ன பண்ண சோர்ந்து பார்த்தா வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், இடறி போவாங்க. ஆனால் கத்தருக்கு காத்திருக்கோ கழுகை போல் பெல்லடிப்போ. அந்த தாத்தா சொல்கிறாங்க 12 மணி நேரம் வந்து ஜல்லியை கில்லியை எடுத்து போனோமா டயர்டே ஆகாதான். மற்றவங்களாம் ஷின்னு வாங்கலாம். அந்த தாத்தா டயர்ட் ஆகாமல் என்ன பண்ணம்மா வேலை ஈஸியாக செய்யுமா. அந்த கையை பிடிச்சி பார்த்தா அந்த பாட்டி 84 வயசு அதெல்லாம் பாட்டியை கையை பிடிச்சி பார்த்தா நம்ம கையை வந்து வலிக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்ணு பார்வையாக இருக்குது. என்ன தான் மகிமையோ. கத்தரு கொடா கோடி ஸ்தோத்திரம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கேட்டால் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு மட்டும் அந்த வீட்டில் இருக்குதுங்க. என்னையா சாப்பிடுது, பெருசாக எதுவும் இல்லை, ரேஷன் அரிசி தான் சாப்பிடுதுங்க. அப்படி சாப்பிட்டு சும்மா கில்லி மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பாட்டியை பார்த்தோன்னா பஜாராயிட்டேன் நான். அடண்டாடா ஏசப்பா தோத்திரம். அந்த தஞ்சாவூரில் போனாலே பாட்டிகளை பார்க்குறது சந்தோஷம் தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் எல்லாம் ஒரு செட்டு 25 வருஷம் ஆயிடுச்சு அவர் போய். ஒரு செட்டு பாட்டிங்க 90-90 இறந்து போச்சு. ஆனால் திருப்பி வந்துக்குதுங்க பாட்டிங்க பார்த்தா கல். கத்தரு கொடா கொடி சோத்திரம். நீங்கள் கூட அப்படி இருக்கணும். நல்லா எவ்வளோ நாள் ஆனால் கூட என்ன பண்ண, எனக்கு வயசாயிடுச்சின்னு அப்படி சொல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை எல்லாரும் என்ன பண்ணோம், வாழ வயதை போல் என்ன பண்ணோம் உங்களை மாற்றணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கும் ஆண்டவர் அப்படி தருவார். சரி, நம்ம போன வாரத்தில் தேவனுடைய சர்வ வல்லமையை பார்த்து கொண்டு வந்தோம். சொல்லுங்கள், தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்து பார்க்குறோம். அந்த சர்வ வல்லமையில் 2 சபையில், காலையில் ஒரு சபையில் பண்ணேன், திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு ஒரு சபையில் பண்ணேன். அந்த 2 சபையில் வந்து முன்னாடி எழுச்சி வந்துட்டாங்க. வந்துட்டு இப்படி 4 வருஷத்துக்கு முறை வந்தால் இப்படி அடிக்கடி வாங்கலை, இப்படி எங்களை விட்டுறாதீங்க, தொடர்ச்சியாக வாங்க, வருஷ கணக்காக இழுத்துறாதீங்க, எங்களுக்கும் எங்களை கொஞ்சம் கவனிங்க, எங்களுக்கும் வந்து சொல்லுங்கள். நாங்கள் முயற்சி செய்கிறேன். சொல்லுங்கள், முயற்சி செய்கிறேன். அது அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து இந்த சீர்காழி பக்கம் மயிலாடுதுறை, அது வந்து மேல் நெப்பத்தூர்னு ஒரு ஊர் உள்ளங்க, ரொம்ப உள்ள கிராம சபை. ஆனால் 40 பேர் நல்லா சாப்பாடு போட்டாங்க. கத்தர் கொடா கோடி தோத்திரம். ஆமாம், எல்லா சாப்பாடும் போட்டாங்க, எல்லாமே இருந்துச்சு, சகலமாக இருந்துச்சு. அங்கேயும் மக்களுங்க வந்தவுடனே திரும்பி ஃபோன், ஐயா வாங்க வாங்க. நான் சொல்கிறேன், நான் வரணுன்னா ஒரு இடத்துக்கு 1 வருஷத்துக்கு கழிச்சு தான் வர முடியும். உடனேலாம் எனக்கு வர முடியாது. இங்கே திருச்சபையின் ஊழியங்க தான். அந்த திருச்சபை ஊழியம் போகத்தான் மற்ற ஊழியத்தை நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அதனால் என்னை மன்னிச்சுக்கங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது நான் வரேன், அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அல்லேலூயா. ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னாங்க. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ இந்த திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பாஸ்டர் வந்தார், அந்த பாஸ்டருக்காக, அந்த பாஸ்டர் திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? நிச்சயமாக பண்ணுவாங்க. ஒவ்வொருவரும் அப்படி பண்ண சொல்ல அந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம மேலும், நம்முடைய சபையின் மேலே, நம்முடைய சபையின் மக்கள் மேலே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உனக்குள் சகல ஜனங்களையும், நம்ம வெறும் வந்து இங்கேத்திக்கு மாத்திரம் இல்லை, நம்ம திருச்சபையும் திருச்சபை ஊழியமும் நம்ம என்ன பண்ணோம், தரிசனமும் பெருசாக இருக்கணும். உலகம் முழுக்க போக சொல்லிக்கிறாரு.
எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், இயேசுவின் அன்பை குறித்து சொல்லணும், ரட்சிப்பை குறித்து சொல்லணும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சரி, ஆகவே முதலாவது ஆசீர்வாதமே பொருளாதாரத்தில் தான் செய்கிறாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படி விளக்கமாக போகிறோம் நம்ம. ஏன் பொருளாதார ஆசீர்வாதம் முக்கியம்? இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன் பேசுகிறது கிடையாது அப்படின்னா, அவன் வெறும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை தான் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் உலக காரியம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க உலக காரியம்னு சொல்கிறத தேவன் அப்படி சொல்ல, வேத வசனம் அப்படி சொல்ல. இது ரொம்ப எசென்சியலாக சொல்லுது. சொல்லுங்கள், இது ரொம்ப முக்கியமானதாக சொல்லுது. பரலோகத்துக்கு போக போகிற நேரத்தில் நிறைய காரியம் தேவை. ஆனால் இங்கே இருக்க சொல்ல எப்படி நமக்கு ரட்சிப்பு தேவை, பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை, பரிசுத்தாவின் வரங்கள் தேவை இல்லை, அதே போல் வேத வசனம் தேவை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபம் தேவை, ஆலயம் தேவை, வசனத்தை கேட்கணும், எல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. ஆனால் இது மாத்திரம் போதாது. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் நம்ம இன்னும் மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறோம். சொல்லுங்கள், இன்னும் மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணல, நம்ம மறுரூபமாகி நம்ம மேலே போய் என்ன பண்ணுது, மேலே போய் தேவனிடத்தில் போய் இன்னும் உக்காரல. எப்படி உக்காரலங்க? சரீர பிரகாரமாக இன்னும் உக்காரல, ஆவியின் பிரகாரமாக தான் அங்கே இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் சரீர பிரகாரமாக நம்ம இங்கே இருக்கிறோம். சொல்லுங்கள், சரீர பிரகாரமாக எல்லாம் கிள்ளி பார்த்துக்கோங்க, சரீர பிரகாரமாக நம்ம எங்கே இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஆவியை பெற்றிருந்தாலும், தேவனை அறிஞ்சிருந்தாலும் நம்ம இந்த மாம்ச சரீரத்தில் தான் இப்போது குடியிருக்கிறோம். அப்படி தானேங்க? அப்போ மாம்ச சரீரத்தில் குடியிருக்கிற அப்படின்னால நமக்கு பசிக்குது. சொல்லுங்கள், நமக்கு என்ன பண்ணுதுங்க? பசிக்குதா பசிக்கலையா? சொல்லுங்களேன். பசிக்குது, தூக்கம் வருது, டயர்டாக ஆகிறோம். அதே மாதிரி எங்கன்னா போகிறதுக்கு பணம் தேவை, மாத்திரை வாங்கிறதுக்கு பணம் தேவை, சாப்பிட்றதுக்கு பணம் தேவை, பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு என்னதுங்க? பணம் தேவை, நல்ல என்ன பண்ண ஆடைகளை உடுத்துறதுக்கு பணமும் பொருளும் தேவை, தூங்குறதுக்கும் சமைக்கிறதுக்கும் பொருட்கள் தேவை, ஒரு நல்ல வீடு வேணும். சொல்லுங்கள், நல்ல வீடு இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சும்மா ஒரு ஓலை குடிசையில் நம்ம இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? பனி கொட்டும், மழை கொட்டும், அப்போ என்ன பண்ணோம்? ஆரோக்கியம் பாழ்படும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ நம்ம இங்கே தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் என்ன பண்ணல, அங்கே போகல. எத்தனை பேருக்கு விளங்குதுனாங்க? அப்போது இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்துக்கும் சரீரத்துக்கும் ஏற்ற காரியங்களை தேவன் என்ன பண்ணுறார்? தருகிறவராய் இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இங்கே மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போகலன்னா எப்படிங்க பூவா சாப்பிடுதுன்னுவான். வேலைக்கு போகலன்னா எப்படி? அதெல்லாம் உலக மக்களுக்கு தெரியுது. வேலைக்கு போனாங்க, பூவா சாப்பிட்ணுங்க, போனால் தானேங்க சாப்பாடில் பண்ண முடியும், குடும்பத்தை நடத்த முடியும், வாடகை கட்ட முடியும். மாதம் வந்தால் ஸ்கூலில் போய் என்ன பண்ணோம்? ஃபீஸை கட்டணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஒரு 4 சுற்றணுன்னா பெட்ரோல் ஆயிடுது. நேராக என்ன பண்ண, பெட்ரோல் போ அப்படின்னு சொன்னால் போயிடுமா? உடனே என்ன பண்ணோம்? பெட்ரோல் போய்க்குன்னா பெட்ரோல் போடணும். இதெல்லாம் தேவை இருக்குதா இல்லையா? நம்ம இங்கே தான் இருக்கிறோம். சொல்லுங்கள், நாம் இங்கே தான். ஆமாம், இங்கே இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? சம்பூர்ணமாக இருக்கணும். சொல்லுங்கள், சம்பூர்ணமாக இருக்கணும். இந்த சம்பூர்ணமாக இருக்கிறதுக்கு உலக மக்கள் என்ன பண்ணுறாங்க? என்னை ஏமாற்றி, உன்னை ஏமாற்றி, உத்தனை காலம் வாரி என்னென்னமோ செஞ்சு, குட்டிக்காரணம் பண்ணி, திருடி, ஊழல் பண்ணி, ஏமாற்றி, என்னென்னமோ பண்ணி காசை என்ன பண்ணுறாங்க? சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் சம்பாதிச்ச சம்பாதனை காப்பாற்ற முடியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஊழலுக்கும் என்ன பண்ண, ரைடுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அந்த மாதிரியும் போகக்கூடாது. அப்போது சம்பாதனை வேணும், நிம்மதியான சம்பாதனை வேணும், நிம்மதியான பொருள் வேணும், நிலையான பொருள் வேணும். அது இருந்தால் தான் இந்த பூமியில் நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அது இல்லைன்னா நம்ம திருடி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்குமா? அது சில நம்ம பிச்சை எடுத்தால் நல்லா இருக்குமா? அது கர்த்தருக்கு? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போது இம்மைக்கான காரியத்தை விசுவாசத்தில் கர்த்தர் நமக்கு இது எல்லாவற்றையும் தருகிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு வீடு நமக்கு தேவை, ஒரு வாகனம் தேவை, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தேவை, நல்ல உணவு தேவை, நல்ல உடை தேவை, இதெல்லாம் நல்ல சுகம் தேவை. இதை எல்லாவற்றையும் இம்மைக்கான காரியத்தை
தேவன் தருகிறார். சொல்லுங்கள், தேவன் என்ன பண்ணுறாரு? தருகிறார் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வேணாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவனா என்ன பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு வேணாங்க, எனக்கு ஒரே ஒரு வெள்ளை சாரி கொடுத்துருங்க, நான் வந்து ஒரு பைபிள் கொடுத்துருங்க, எனக்கு போதுங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. சரி, இப்போ சங்கீதம் 112 எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10 வசனம் இருக்குது. சங்கீதம் 112 முதல் வசனம் தான் இதுக்கு கீ. இந்த பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு முதல் வசனம் தான் கீ. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் வசனம் தான், அதான் கீ. என்ன? எந்த மனுஷன் கடவுளுக்கு பயப்படுறானோ, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்குறானோ, கனம் பண்ணுறானோ, மதிக்கிறானோ, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறானோ, அதை ஒபே பண்ணுறானோ, அதுக்கு கீழ்ப்படுகிறானோ, அதன்படி நடக்க பிரியமாக இருக்கிறானோ, அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்கள், அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்ம வந்து கர்த்தருக்கு போலியான பயம் கிடையாது, நடுங்கிறது கிடையாது. அவர் வார்த்தைக்கும் அவருடைய சமூகத்துக்கும் அவருடைய ஆலயத்துக்கும் கூடி வருத்திற்கும் நம்ம மரியாதையும் மதிப்பையும் கனத்தையும் கொடுத்து, வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து, அதை வரவேற்று, அதன் மேலே பிரியமாக இருந்து, அதன் மேலே அன்பாக இருந்து, நம்ம வந்து எப்போ இந்த தேவனுடைய காரியங்களில் சரியாகிறோமோ அப்போ சொல்கிறாரு, பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பக்கம் சொல்லுங்கள், பிரியமாக இருக்கிற மனுஷன் சொல்லுங்கள் பாக்கியவான். சொல்லுங்கள் பாக்கியவான். சொல்லுங்கள், நான் பாக்கியவான். நீங்களாம் பாக்கியவானுங்க. நீங்கள்லாம் யார்? ஏன் பாக்கியவான்? நீங்கள் கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறீங்க. எவ்வளோ வேலை இருக்குது மனுஷனுக்கு. 24 மணி நேரம் பத்தாது, எவ்வளோ வேலை செய்யணும் செஞ்சுனே இருப்பான். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? இல்லைப்பா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவர் வசனத்தை கேட்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும், அவர் வசனத்தில் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வந்துக்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை நான் குற்றப்படுத்த மாட்டேன் எப்போதுமே. நீங்கள் எல்லாம் யார் வந்திருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் யார்? நான் பாக்கியவான். சொல்லுங்கள், நான் ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லாத இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாம் மொத்தமாக சரியில்லை இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாவற்றையும் சரி பண்ணிப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி மக்கள் மாதிரி மோசமான மக்கள் இல்லை, நீங்கள் நல்ல மக்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சில பேர் அவங்கள பார்க்க சொல்லவே வெறுக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. நான் ரொம்ப கேவலமானவன்பா, நான் ரொம்ப சரியில்லாதவன்பா, அப்படிலாம் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு? பாக்கியவானாக பார்க்குறார். சொல்லுங்கள், பாக்கியவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 2வது வசனமே சொல்லுது, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். முதல்ல சொல்கிறாரு, வானத்தை பற்றி பேசலை, முதல்ல என்னத்தை பற்றி பேசலைங்க? பரலோகத்தை பற்றி பேசலை, பூமியை குறித்து தான் பேசுகிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது உங்களை குறித்து சொல்லுது, உங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லுது, உங்கள் எதிர்காலத்தை குறித்து சொல்லுது, உங்களுடைய சந்ததியை குறித்து சொல்லுது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பூமியில் சொல்லுங்கள், அந்த வார்த்தை பூமியில். பாருங்க, சில பேர் இல்லைங்க எனக்கு இங்கே எதுவும், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். மகிமையில் நிறைவாக்கான்னு சொன்னோம். அவன் சொல்ல இங்கே நிறைவாக்க மாட்டாருங்க, பரலோகத்தில் போனால் தான் நிறைவாக்கணுவான். அங்கே வந்து குறையே இல்லைடா, இங்கே தான் குறை இருக்குது, இங்கே தான் அங்கே அளவின்படி நிறைவாக்கான ஒத்துக்க மாட்டான். இங்கெல்லாம் நிறைவாக்க மாட்டாருங்க, நான் அங்கே போவோம் பாருங்க, அங்கே தேவையே இல்லையே, அங்கே நிறைவாக்கணும்னு தேவையே இல்லையே, இங்கே தான் தேவை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறார் பூமியில். பக்கத்து சொல்லுங்கள், பூமியில். முதல்ல பூமியில் நல்ல வாழ்க்கை வாழுவோம், அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போய் நல்ல வாழ்க்கை வாழுவோம். எத்தனை பேருக்கு விளங்கு சொல்லுங்கள்? வந்து சொல்லுங்கள். இந்த நாங்கள் ஆவிக்குரியங்க, நாங்கள் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறோம், நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம், நாங்கள் இப்படி ஆக்கும், நாங்கள் அப்படி ஆக்கும், நாங்கள் நகை போட மாட்டோம், நாங்கள் செருப்பு போட மாட்டோம், நாங்கள் தல்காணி வச்சு படுக்க மாட்டோம், நாங்கள் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், நாங்கள் உபவாசம் இருப்போம். இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு சொல்லுங்கள்,
ரைட், அதெல்லாம் இருங்க, முதல் இங்கே நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் இங்கே பக்கம் சொல்லுங்கள், இங்கே நல்லா இருங்க. ஹல்லேலூயா. அங்கே போகிறதுக்கு அப்புறம் வேது இங்கே நல்லா இருங்க. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பூமியிலே சொல்லுங்கள், பக்கம் சொல்லுங்கள், பூமியிலே இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இன்றைக்கி பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்ந்தவங்க யாருமே அவங்க பிள்ளைகள் ஊழியத்துக்கும் வரல, அவங்க பிள்ளைகள் கோயிலுக்கும் வரல. எங்களுடைய மிஸ்ஸஸ் உடைய சந்ததியில் ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது. பயங்கரமான வைராக்கியமான இடத்துக்கு சர்ச்சைக்கு போனாங்க, அப்பாவும் அம்மாவும். ஆனால் ஒரு பிள்ளை கூட என்ன பண்ணல, சபைக்கு போகிற மாதிரி என்ன பண்ணல, அந்த அவங்களுக்கு இருந்த வைராக்கியமாக இருந்த பிள்ளைங்களுக்கு இல்லை. காரணம், அவங்க போனாங்க, ஆனால் அது என்ன, வெறும் பாரம்பரியமும் வெறும் மனுஷ வைராக்கியம் தான் இருந்துச்சு வழிய அந்த பிள்ளைகள் என்ன பண்ணல, கிறிஸ்துவை பின்பற்றி போகவே இல்லை. ஆனால் பாருங்கள், எங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், நாங்கள் மனுஷ வைராக்கியத்தை பண்ணுறதெல்லாம் இல்லை, பக்தியாக விசுவாசமாக எது உண்மையான பக்தி, எது சரியான வார்த்தை அடைஞ்சோம், அதன் கிருபையினால் சந்ததிகளே என்ன பண்ணுது, எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த போலியான என்ன பண்ணுது மதம், இந்த போலியான வைராக்கியம், இந்த துருபதேசத்தை பின்னாடி என்ன பண்ணாதீங்க, யாரும் போகாதீங்க. அப்படி போனால் அவங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ண முடியாது, அதை பின்பற்றவே மாட்டாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அது உங்கள் வம்சம் பலத்திற்கு சொல்லிட்டே இருப்பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பாக்கியவானா இருப்பானா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க, பாக்கியவானா இருக்கிறாருன்னா என்னதுங்க? 2வது வசனம் ஆசீர்வாதம். 3வது வசனம் சொல்லுது, இந்த பாக்கியவான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு கொஞ்சம் மறைச்சு இருக்குது. 3வது வசனம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கு இருக்கும். இந்த ஆசீர்வாதம் என்னன்னா ஆசீர்வாதம் தெரியும், இந்த பாக்கியவான அதுவும் தெரியும். இந்த பாக்கியவானுக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னையா விளக்கம் அப்படின்னா, அவன் வீட்டில் ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். பக்கம் சொல்லுங்க, அவன் வீட்டில் என்ன இருக்குங்க? ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம். பக்கம் சொல்லுங்க, ஆஸ்தி இருக்கும். எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருப்பான், அவன் சந்ததி எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கோம்னா, அவன் வீடு சொல்லுங்கள், அவனுக்கு வீடு இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், அவனுக்கு வீடு இருக்கும், சொந்த வீடு இருக்கும். எல்லாம் சொந்த வீடு இருக்கும் சொல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், சொந்த வீடு இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அந்த சொந்த வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தி இருக்குமா, ஐஸ்வர்யம் இருக்குமா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓட்ட உடைச்சல் இருக்காது, குப்பையாக இருக்காது, தேவையில்லாத பொருள் இருக்காது. சொல்லுங்கள், ஆஸ்தி இருக்கும். பக்கம் சொல்லுங்கள், ஆஸ்தி இருக்கும். நீங்கள் நம்ப முடியுதா? நம்பணும். கர்த்தர் சொல்கிறார், ஆஸ்திகளெல்லாம் உனக்கு தரப்போகிறேன், ஆஸ்தியோடு கூட ஐஸ்வர்யத்தையும் தரப்போகிறேன். சொல்லுங்கள், ஐஸ்வர்யத்தையும் தரப்போகிறேன். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் சொன்ன ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்குன்னா இருக்கும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அது மேலாம் எனக்கு பிரியம் இல்லைங்க, அது மேலாம் எனக்கு பிரியம் இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஒன்று தராருன்னா அது மேலே பிரியமாக இருக்கணும். சொல்லுங்கள், அது மேலே பிரியமாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி சில பேர் சொன்னால் கூட ஆமென் சொல்கிறது கிடையாது. இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அதெல்லாம் வேணாங்க. ஆனால் எதனா வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க, அங்கே போய் வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க, ஆனால் காசு இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால் முதல் தெரிஞ்சுக்கங்க, அவங்க வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். பக்கம் சொல்லுங்கள், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த நீதி என்றென்றைக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்புறம் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். 2வது சொல்கிறாரு, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இதையும் அப்புறம் பார்ப்போம். 5, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்தது சொல்கிறாரு, அவன் இரக்கமாக இருப்பான், அவன் உருக்கமாக இருப்பான், அவன் தயவாக இருப்பான். சொல்லுங்கள், அவன் எப்படியா இருப்பாங்க? அவன் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இரக்கமாக இருப்பான், உருக்கமாக இருப்பான், தயவாக இருப்பான், அன்பாக இருப்பான். உங்களை பற்றி தான் சொல்கிறார். சொல்லிவிட்டு நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்களா? இறங்கி கடன் கொடுக்கிறவர்கள். சொல்லுங்கள், இறங்கி
கடன் வாங்குவேன்னு போட்டுக்கிறீங்களா? கடன் யாரால் கொடுக்க முடியும்? இருக்கிறவங்க தான் கடன் கொடுக்க முடியும். இல்லாதவன்னு சொன்ன உங்கள்கிட்ட வந்து கடன் எனக்கே இல்லை, நானே கடன் வாங்கிக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்குறேன். அதே சில பேர் அவங்ககிட்ட போனால் இருக்கும்பா, அங்கே போய் கேளுப்பா, சொல்லுங்கள், அங்கே போய் கேட்டு பார்க்கலாம், அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ முதல்ல நான் சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை கடன் வாங்குறவனா வைக்கல, கடன் கொடுக்குறவனா வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீ வாங்குற நிலைமையில இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது இல்லை உன்னுடைய நிரந்தரம், அது இல்லை உன்னுடைய கர்த்தருடைய சித்தம். உன்னை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி கடன் கொடுக்கிறவர். சொல்லுங்க, இறங்கி கடன் கொடுக்கிறவர். ஏன்னா நீ மன உருக்கமும் இரக்கம் உள்ளவன், உன்னால கடன் கொடுக்கும்படியாக ஆண்டவர் வைப்பாரு, உன்னை தலையா வைப்பாரு. இந்த ஆசீர்வாதங்களில் பார்த்தீங்கன்னா உபாகத்தில் 28 வந்து அவன் கடன் வாங்க மாட்டான், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பான். சொல்லுங்க, கடன் வாங்க மாட்டான், கடன் கொடுக்கிறவனாய். நான் சொல்கிறேன், ஒரு நாளை நீங்கள் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கணும். ஒருவேளை இன்றைக்கி வாங்குறது தான், வாங்குறது தப்பு இல்லை, நான் சொல்ல. ஆனால் அதை வந்து சில பேர் வந்து கடன்லேயே முழுகிடுவான். வாங்கு 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 வாங்கு. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வேளை கடன் வாங்குகிற சூழ்நிலை இன்றைக்கி இருந்தால் கூட, இன்றைக்கி தேவைப்படுது இதை வாங்குற, இனி எப்படியும் வாங்காத சூழ்நிலையில் கர்த்தர் என்னை வைப்பார்ப்பா. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லு. ஒரு நாள் வரும் என்னை கடன் வாங்காத நிலையில வைப்பார், என்னை கடன்காரன் இல்லாதவராக என்ன பண்ணுவார்? வைப்பார். அப்போ கடனை என்ன பண்ணணும்? முதல் வெறுக்கணும். சொல்லுங்க, கடனை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். கடனை விரும்பக்கூடாது, கடன் கொடுக்கறத விரும்பணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. கடன் கொடுக்கறத என்ன பண்ணணும்? விரும்பணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விரும்பணும். அப்படி கொடுக்கணும் அப்படி விரும்பணும்னா நீ நல்லா இருக்கணும், உனக்கு நிறைவாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இறங்கி கடன் கொடுக்கிறவன், நான் நியாயப்படி நடப்புக்கிற மனுஷன் பாக்கியவான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் முதல்ல வந்து உனக்கு இரக்கத்தையும் உருக்கத்தையும் கொடுத்து அதோடு கூட செல்வத்தையும் கொடுப்பாராம். ஏன் செல்வத்தை கொடுப்பார்னா, நீ போய் இறங்கி என்ன பண்ணணும்? அந்த இரக்கத்தை மட்டும் வச்சுருந்தா பத்தாது, உனக்கு பொருளையும் கொடுத்து அதன்படி கொடுக்கவும் வைப்பார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த பாட்டிங்களெல்லாம் பார்க்கும்போது உள்ளத்தில் ஓடுது, அந்த மக்களெல்லாம் பார்க்க சொல்ல, சே இவங்களுக்கெல்லாம் நம்ம வெறுங்கையோடு போயிட்டோமே, அடுத்த முறை போக சொல்ல ஒரு நல்ல 10 புடவை வாங்கின்னு போய் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை, அந்த மக்களுக்கு நம்மளை மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. உண்மையில் என்ன இல்லைங்க வாய்ப்பு? இங்கே மாதிரி நம்ம மாதிரி திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட முடியுமாங்க? ஏன் நம்மளை மாதிரி அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, கடல் மீனே சாப்பிட முடியாது. எல்லாம் என்ன பண்ணும், இந்த கட்லா மீன் தான், இந்த குஞ்சு போட்டு வளர்க்குறாங்க பாருங்க, அந்த மீன் தான் சாப்பிட்றாங்க. பாதி கடல் தேசம் இல்லாத இடத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ண முடியாது, கடல் மீன். மதுரையிலலாம் போனால் கடல் மீன் கிடையாது, திருச்சியிலலாம் போனால் என்ன பண்ண முடியாது, கடல் மீன் கிடைக்காது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? அங்கெல்லாம் என்ன மீன் கிடைக்கும்? இந்த ஏரி மீன், இந்த கட்லா மீன், இந்த மாதிரி தான் கிடைக்கும். அவங்களாம் கடல் மீனுக்கு ஆவலாக இருப்பாங்க. சொல்லுங்கள், கடல் மீனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆவலாக இருப்பாங்க. அப்போது நம்மள மாதிரி பிரியாணி சாப்பிட முடியுமா அவங்களால? முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அவங்க இந்த பாசுமதி ரைஸுனால கிலோ என்னான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதுங்க, இந்த ரைஸ் தான். ஆமாம், இதுதான் தெரியும். அப்போ நம்ம ஒரு இன்னும் நினைப்பு வருது, ஐயோ ஆண்டவரே, அடுத்த முறை போனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு வயிறார என்ன பண்ணு, ஒரு உணவு கொடுத்துட்டு வரலாமே. இது அப்படி தான் எப்படி ஆண்டவர் மொத்தத்தை இரக்கத்தை கொடுக்குறாரு. அந்த இரக்கத்தை கொடுக்க சொல்லவே என்ன பண்ணுறாரு, கூட பொருளையும் கொடுக்குறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, நீ இரக்கத்தை கொடுத்துக்கிற, இந்த உனக்கு பொருளும் தேவை, நீ இறங்கி நீ என்ன பண்ணணும், எல்லாருக்கும் செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ தான் நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் என்ன நேசிக்கிறேன், நான் கர்த்தரையும் என்னையும் நேசிக்கிறேன், நான் மற்றவங்களையும் நேசிக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். மற்றவர்களையும் நான் என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த இரக்கத்தன்போட குணத்தை கொடுத்து உனக்கு நிறைய பொருளையும் கொடுக்குறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் பொருளை கொடுக்குறாரு?
நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவர்களுடைய குறைவிலையும் மற்றவருடைய காரியங்களிலும் இறங்கி கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் வைத்திருக்கிற ஒரு கிருபை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை கடன் வாங்காமல் கடன் கொடுக்கும்படி வச்சிருக்கிறாரா? இது கர்த்தருக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நிலைமைக்கு நம்ம சபையில் எல்லாரையும் கொண்டு வரணும். கர்த்தர் அப்படி மாற்ற என்ன பண்ணுறாரு? வல்லமையுடையவராய் இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இறங்கி கடன் கொடுக்கிறவன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, 9ஆம் வசனம் பாருங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆண்டவர் வந்து கொடுக்கறத பற்றி தான் பேசுகிறார். சொல்லுங்க, கொடுக்கறத பற்றி தான் சொல்லுங்க. 9 சொல்ல, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையா என்ன பண்ணோம்னா உயர்த்தப்படும். இந்த வசனம் எங்கே இருக்குது? புதிய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் யாராவது வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் யாராவது வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதே வசனத்தை தான் கொரிந்தியர்ல பவுலும் எழுதுறார். என்ன? வாரி இறைத்தான். சொல்லுங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி. சொல்லுங்க, நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி. அவர் என்ன சொல்றாரு? கடன் கொடுக்கிறவன், வாரி இறைக்கிறவன். சொல்லுங்க, வாரி இறைக்கிறவன். நீங்க வந்து கஞ்சத்தனம் பண்றவள, நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பானா. நீங்க கஞ்ச பிரபுவா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தரே என்ன பண்றாரு? ஊத்த சொல்லணும்னா எவ்வளோனா ஊத்துக்கப்பான்றார். அவர் என்ன பண்றாரு? ஒரு குடத்துல என்ன பண்றாரு? 6 கற்சாடையில் ஏராளமாக தாராளமாக என்ன பண்ற ரசத்தை வைக்கிறார். அப்படி இருக்க சொல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சரி, ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாரி இறை. சொல்லுங்க, வாரி இறை. நான் பார்த்தேன் தஞ்சாவூரில் இந்த நெற்கதிர் எப்படி விதைக்கிறாங்க. இப்போ குறுவை சாகுபடி போயினுக்குது, தண்ணி இன்னும் விடல. ஆனால் அந்த பம்பு செட் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? விதைக்கிற வேலையை செய்கிறாங்க. எப்படி விதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடை நிறைய என்ன பண்ணுறாங்க? நெல்லை எடுத்துக்கிறாங்க. கூடை நிறைய என்ன பண்ணுறாங்க? இதை எடுத்துக்கிறாங்க. அது எப்படி எடுத்து என்ன பண்ண? இப்படி எடுத்து அப்படி வீசுகிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க? எடுத்து என்ன பண்ணுறாங்க? வீசுகிறாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் ஒன்று ஒன்றா போட மாட்டான். அவன் என்ன பண்ண? எடுத்து என்ன பண்ணுவான்? வீசுவான். அதே போல் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கணக்கு பார்க்காத, எண்ணி பார்க்காத, வாரி இற. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எவ்வளோ வாரி இறைக்கிறியோ, நீ எவ்வளோ நீ பண்ணுறியோ, ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வசனத்தை, என்றென்றைக்கும் அவனுடைய நீதி நிற்கும். சொல்லுங்கள், என்றென்றைக்கும் அவனுக்கு நீதி நிற்கும். பாருங்க, இந்த நீதி நிற்கும்ன்ற அந்த வார்த்தை 2 முறை வருது பாருங்க, கவனிங்க. 3ஆவது வசனம் சொல்லுங்க, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். 3ஆவது வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. சரி சரி, அதே போல 9ஆம் வசனத்தில் படிங்க. ஹல்லேலூயா. ஏன் ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வருது? நீதி என்பது என்ன அப்படின்னா, இருதயத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். நீதி எங்கே உண்டாகும்? இருதயத்தில் உண்டாகும். சொல்லுங்க, நீதி எங்கே உண்டாகும்? இருதயத்தில் உண்டாகும். இப்போ நீ ஏழைகளுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நீ கொடுக்கிறவனா இருக்கும்போது, நான் சொல்கிறேன், உன் உள்ளத்தில் நீதி வந்து நிற்கும். சொல்லுங்க, நீதி வந்து என்ன பண்ண? நிற்கும். அது உன்னை விட்டு போகவே போகாது, வந்துட்டு போகாது, அது நிற்கும். சொல்லுங்க, அது நிற்கும். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீதி நிற்கணும். நீதி நிற்க 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 உனக்குள்ள நீதி குடிகொண்டு இருக்க, நான் சொல்கிறேன், நீ மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருப்ப. பாவம் அழிவை கொண்டு வரும், நீதி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நீதி வெளிச்சத்தை கொண்டு வரும்,
நீதி உயர்வை கொண்டு வரும். நீதி செம்மையான வம்சமாய் மாத்திடும். நீதி தேவனுக்கு பிரியமானதா இருக்கும்.